அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம பேராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் தோ நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே கிஃப்ட் நிஃப்டி நமக்கு மோர் தேன் 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் அது நேத்தியுடைய மொமெண்டம்லேயே சிங்கப்பூர் இண்டெக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அதனுடைய இம்பேக்ட்னால இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப்லேயே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனாங்க. இவ்வளோ ஒரு பெரிய கேப் அப் மீன்ஸ் மோர் தேன் 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மோர் தேன் 300 பாயிண்ட்ஸும் எனக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமாக நிஃப்டி அதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளாகவே ட்ரேடிங் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிட்டாங்களே தவிர ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இப்போ 9:25 to 9:30 அப்படிங்கிறது நமக்கு டைமிங் கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த இடங்கள் நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த லெவல்ஸ் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா எக்ஸாக்டான ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்திருக்கும் இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் போகிறதுக்கு. பட் அகெயின் நமக்கு ஹை கட் ஆகிட்டு இந்த இடங்கள் எஸ்எல் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ரேட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் படி. செகண்ட் டைமிங் கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் ஹை கட் இருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டிலுமே நமக்கு ரொம்ப நேரமாக இந்த ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு ஒரு சின்னதான ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ரீசன் இது மாதிரி ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் நடக்கும் பொழுது அதுக்கப்புறமாக மோர் தென் 80% நமக்கு ஒரு சைட்வைஸ் போகிறதுக்கான மார்க்கெட் தான் இருக்கே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 20% தான் இருக்குது. ரீசன் எக்ஸ்பெக்டிங் மொமெண்டம் த டே நமக்கு அந்த கேப் அப் ஆர் கேப் டவுனில் போகும் பொழுது அதுக்கப்புறமாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஒரு சேஃபான ட்ரேடை ட்ரேட் பண்ணும் பொழுது இல்லை அந்த டேயில் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது சேஃபாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. நிஃப்டியில் சொன்னபடியே ஓப்பன் ப்ரைஸ் இதுதான் எக்ஸாக்டாக ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாலும் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறமாக ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. ஈவன் தோ நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் அப்படிங்கிறது 58,000 to 47 இதில் இருந்து நம்ம ஒரு லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிடலாம். எக்ஸாக்ட் அப்படின்னா நியர் டு ஒரு நம்பரான 58,476 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு அகெயின் க்ளோசிங் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க நியர் த நம்பர்ஸ். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் லோவும் கட் ஆகிட்டு இந்த இடங்களில் நம்ம எடுத்த ஷார்ட்டை இந்த இடங்களில் எக்ஸிட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஷார்ட் எடுத்துருந்தோம் அப்படின்னாலும் ரிவர்சல் ட்ரேடில் நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். இது நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே எக்ஸாக்டாக ஒரு புல் பேக் அண்ட் அகெயின் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் இதுதான். நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வைஸ் மாதிரியான மார்க்கெட் எக்ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்க. பட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே நிஃப்டி சென்செக்ஸ் இரண்டுமே ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒரு அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த டைம் நிஃப்டியினுடைய டைமிங் அப்படிங்கிறது T=N செட்டப்பில் வராங்க அப்படின்னு அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மந்த்துக்கான ஸ்டாக் ஆப்ஷன் எவ்ரிடே நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் ஃபார் மெம்பர்ஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம் அதில் எந்த விதமான பாயிண்ட்ஸ் நம்ம
கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,800 கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 188 எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் மோர் தேன் 220 or 240 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து ஈவன் தோ இது மாதிரி ஒரு பெரிய கேப் அப் ஆன ஒரு மார்க்கெட்டில் கூட நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத டூல் பேஸ்டாக நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வரும் நம்ம சேனல் பத்திர டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய 13th ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸாக. அந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த 29th கேண்டில்லேருந்து 29th அக்டோபர் கேண்டில்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஃபால். இந்த இடங்கள் நம்ம வந்து ஷார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இங்கே எடுத்த ஒரு ஷார்ட் அப்படிங்கிறது இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அகெயின் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது வந்து இந்த 3rd நவம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அப்படிங்கிறத நவம்பர் மந்த் முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுவுமே நமக்கு லோ கட் ஆகிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது எக்ஸாக்டாக இந்த இடங்கள் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் as of now மார்க்கெட் வந்து இந்த 3rd நவம்பருக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறது நல்ல ஒரு குட் சைன். அகெயின் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 25,960 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடங்களில் டச் ஆகிட்டு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம லாங் போகலாம். இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். எஸ்பெஷலி ப்ரீவியஸாக வீடியோவில் நம்ம சொன்னபடி இந்த 14th நவம்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த 14ஆம் தேதி நவம்பர் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதனுடைய ஹை அண்ட் லோ எக்ஸாம்பிளாக இது ஒரு ஹை அண்ட் லோ வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டிலாக வரதுக்கான வாய்ப்புகளும் மேபி நமக்கு சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் டெண்டர் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஈவன் அந்த டேயில் 14th நவம்பர் நமக்கு ஒரு சின்ன கேண்டிலாக இருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து நெக்ஸ்ட் டே பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்லி ஃபார் த ரெஃபரன்ஸ், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது 13th நவம்பருக்கு மேலே இருக்கும் பொழுது நல்ல ஒரு பொசிஷன் லாங்கில் இருக்காங்க. தெர் இஸ் no confirmation for short. 14th நவம்பருக்கு அப்புறமாக லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். பட் as of now இந்த நம்பர் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்களில் போயிட்டு அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஒரு ட்ரேட் கிடையாது. இந்த இடங்களில் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஓகே, இல்லை இது மாதிரியான ஒரு புல் பேக் என்ட்ரியில் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஓகே. பட் இன்னையுடைய கண்டிஷன்ஸ் படி நம்ம மார்க்கெட்டில் பொசிஷனலாக லாங் போகிறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. ரீசன் வந்து இந்த 14th டேட்டுக்கு அப்புறமாக மார்க்கெட் லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹை கட் ஆகும் பொழுது லாங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி அந்த ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து 3rd நவம்பருக்கு 3rd நவம்பர் அண்ட் 16th அக்டோபர் வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். மார்க்கெட் என்னதான வந்து இந்த 3rd நவம்பருக்கு கீழே ஒரு க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு கேண்டில் கூட இந்த 16th அக்டோபருக்கு உள்ளாக க்ளோஸ் ஆகாமல் எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பேங்க் நிஃப்டியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையுமே கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் 12th நவம்பரினுடைய கேண்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. இது ஒரு குட் செட்டப் அப்படிங்கிறது கிடையாது. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி 14th நவம்பர் மட்டுமே இதுக்கப்புறமாக நமக்கு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். ஈவன் தோ மார்க்கெட் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது இதை நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. இதனுடைய ஹை ப்ரைஸ் வந்து 58,507 பாயிண்ட். இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 58,507.70
ஓப்பன் ப்ரைஸ் வந்து 58,505, கிட்டத்தட்ட ஒரு 2 rupees தான் டிஃப்ரென்ஸே தவிர்த்து இது நமக்கு வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஆல்மோஸ்ட் ஹை செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹை வந்து கம்மிங் டேஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறமாக இந்த 14th நவம்பருக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது இது வந்து ஒரு கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா 14th நவம்பருக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக லாங், இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். as of now இந்த நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது நியர் டு அவருடைய இந்த 3rd நவம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஈவன் ஒரு 15 minutes கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஷார்ட் போகலாம், இல்லை ஒரு 15 minutes கேண்டில் வந்து ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம லாங் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பேஸ்ட் ஆன் த பொசிஷனல். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணாலே போதும். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மீன்ஸ் எஸ்பெஷலி நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான ஒரு எக்ஸ்பைரி டேயில் இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் டேயில் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுடைய கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட் 13th நவம்பர். ரீசன் வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஃபார் சென்செக்ஸ் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 13th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 13th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ்னுடைய 13th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 13th நவம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 50 minutes ஆயிலோ மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 13th நவம்பர் ஹெல்த் கேர், எனர்ஜி, ஃபார்மா இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி 13th நவம்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டலில் எப்படி டீ இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.